ஒரு காலத்துல ஒரு ஊர்ல லக்ஷ்மையாவோட குடும்பம் இருந்துச்சு. லக்ஷ்மையாவுக்கு மனைவி தேவி, புள்ள ராஜேஷ் இருந்தாங்க. என்னங்க, ஏன் கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க யோசனை தான் என்ன? இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியல. அதான் விதை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை வாங்கணும்னாலும் கடன் வாங்கி தானே வாங்கணும். சரி, கடன் வாங்கி வாங்குறோன்னே வச்சுக்கோ. ஒரு வேலை நஷ்டமாயிட்டா அப்ப கடனை எப்படி திரும்ப கொடுக்கறது? தைரியமா முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறத விட நம்ம கிட்ட வேற வழியே இல்லைங்க. சரி தேவி, நான் அப்படியே பண்றேன். சரி, இந்த தங்க செயினை எடுத்துக்கிட்டு போங்க. அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வாங்க. அப்படி லக்ஷ்மையா தேவி கொடுத்த தங்க செயினை எடுத்துட்டு போய் அடகு வச்சு வந்த பணத்துல விதைகளை வாங்கினா. லக்ஷ்மையா ஒரு நாள் வயல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து அவருடைய நண்பன், என்ன லக்ஷ்மையா, ரொம்ப கவலையா உக்காந்துக்கிட்டு இருக்க போல. என்னடா இது, இந்த வருஷம் இன்னும் மழை பெய்யவே ஆரம்பிக்கல. பூமியெல்லாம் வெடிப்பு விட ஆரம்பிச்சிடுச்சு. கிணறு குளம் எல்லாம் வத்தி போச்சுடா. இந்த வருஷம் மழை வருமா வராதா? இதெல்லாம் அந்த கடவுளோட முடிவு. நாம வெறும் மனுஷங்க, நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கடவுள் முடிவு பண்ணி மழை பெய்ய வச்சாதான் உண்டு. அப்படி லக்ஷ்மையாவும் அவருடைய நண்பனும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வயல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. நாம ஊர் ஜனங்க எல்லார்கிட்டயும் சொல்லி மழை வர்றதுக்காக ஒரு பூஜையை பண்ண சொல்லலாமா? மழைக்காக 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பூஜை பண்ணலாம். அப்படி அந்த விஷயத்த ஊஜனங்க கிட்ட சொன்னாங்க. அப்ப ஊஜனங்க எல்லாருமே சரி நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த ஊரை சேர்ந்த சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, பொம்பளைங்க, ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து 3 நாள் வரைக்கும் பூஜைகளையும் பலவிதமான ஹோமங்களையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல் நாள், 2வது நாள் பூஜைகளும் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் பூஜை தொடங்கும் போதே எல்லாருக்கும் அந்த பூஜை மேல நம்பிக்கையே இருக்கல. ஆனா அங்க இருக்கிற ஒரு வயசானவர் எல்லாருமே மனசார நம்பிக்கையோட மழை வரணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கோங்க, நிச்சயமா மழை வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி கொஞ்ச நேரத்துல பூஜையும் முடிஞ்சது. அங்க வானிலையும் மாறுச்சு. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சது. காத்து ரொம்ப குளிர்ச்சியா வீசிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சாரல் அடிச்சது. அந்த சாரல் பெரிய மழையா மாறுச்சு. உடனே ஊஜனங்க எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அந்த மழையில பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே மரத்துக்கடியில உட்காந்து மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழையில எங்க பார்த்தாலுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த குளம், குட்டை, ஆறு எல்லாமே தண்ணி ரொம்பி போச்சு. அப்படி திடீர்னு ஊர்ல மழை பெஞ்சதுனால அந்த ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. மழை தான் வந்துருச்சேங்க, இனியாவது உங்களுடைய கவலை போயிடுச்சா? ஆமா ஆமா, நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இனி நாம விவசாய வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நாம நினைச்சதுல நாம உறுதியா இருந்தோம்னா எப்பவுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும். நாளைக்கு காலையிலேயே போய் வயலை முதல்ல உழுவணும். அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்த சோள விதைகளை தூவி விட்டுடுறேன். ஆமாங்க, மழை நல்லா தான் பெஞ்சிருக்கு. இந்த தடவை சோளத்தை விதைச்சா நல்லா இருக்கும். சோளத்துக்கு தண்ணி அதிகமா தேவைப்படும். இப்பதான் தண்ணி இருக்கே, எந்த பிரச்சனையும் இல்லாம வளரும். அப்படி அடுத்த நாளே லக்ஷ்மையா அவனுடைய வயலை உழுது அவன் எடுத்துக்கிட்டு வந்த அந்த சோள விதைகளை தூவி தண்ணி எல்லாத்தையுமே அவனுடைய வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அவனுடைய வயலுக்கு வந்த அவனுடைய நண்பன் அவனுடைய வயலை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். உன்னோட வயலை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வறண்டு போய் வெடிப்பு விட்டுருந்துச்சு. இப்ப பார்க்க எப்படி இருக்கு பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இயற்கை தாண்டா. நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலன் நமக்கு கிடைச்சா போதும், அதிகமா எதுவும் வேண்டாம். நாம நம்ம பூமியில நின்று ரத்தத்தை வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறோண்டா. இந்த பூமி தாயி நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டா. ஆமாண்டா. சரி, அரசாங்கத்துல ஏதோ புது விதைகளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களாமே, உனக்கு எதுனா தெரியும்? நான் வாங்கிக்கிட்டு வந்தது அந்த விதைகளை தாண்டா. அதை தான் போட்டு இருக்கேன். பார்க்கலாம் விளைச்சல் எப்படி வருதுன்னு. எல்லாரும் விளைச்சல் நல்லா தான் வருதுன்னு சொல்றாங்கடா. எல்லாரும் அதைத்தான் இப்ப பயன்படுத்துறாங்க. அதனால தாண்டா நானும் வாங்கிக்கிட்டு வந்தேன். லக்ஷ்மையாவுக்கு ஒரே புள்ள. அந்த புள்ளைய அவன் நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அது வெயில் கால லீவுங்கிறதுனால அவன் ஊருக்கு வந்திருந்தான். இந்த தடவை அவன் ஊருக்கு வரும்போது அவனுடைய நண்பனான ரமேஷையும் கூட
அவன் கூடவே ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு. ஊரை சுத்தி எப்பவுமே பச்சை பசேல்னு மரம் செடி கொடின்னு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்றும் இல்லடா, நீ பொங்கல் சமயத்துல வா, அப்ப பாரு, ஊரு ரொம்ப அழகா இருக்கும். ஜல்லிக்கட்டு அப்புறம் பெண்களோட கோல போட்டின்னு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு நான் உங்க ஊருக்கு வந்துடுறேன். சரிடா, அப்ப நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன். பண்டிகை சமயத்துல எங்க ஊருக்கு வந்து சுத்தி பாரு. அப்ப எங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கும். தேவி, சமையல் என்ன பண்ண? நம்ம புள்ள வந்திருக்கானேங்க, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான். அவனுக்கு பிடிச்ச சமையல் எல்லாமே நான் செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ ரமேஷ் லக்ஷ்மையா கிட்ட இப்படி சொன்னான். கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம எப்பவும் நீங்க விவசாயம் தான் பண்ணுவீங்களா? ஆமாப்பா, நாங்க விவசாயம் பண்றவங்க இல்லையா, எங்களுக்கு ஓய்வு கிடையாது, எப்பவும் வேலை இருக்கும். அதனால தான் எங்களை மாதிரி இப்படி வெயில்ல நின்று நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களெல்லாம் நல்லபடியா நாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜேஷ் ரொம்ப நல்லவங்க, அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான். உங்க மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கான். நீங்க சொல்றத அவன் அப்படியே செய்யறான். சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கோங்கப்பா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, உங்க மனசு மாதிரியே உங்க சமையலும் நல்லா இருக்கு. டே ரமேஷ், எங்க அம்மா வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரமேஷ் ராஜேஷ் 2 பேரும் அந்த வீட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜேஷ் ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னான். எங்க சின்ன வயசுல வெயில் காலத்துல கைத்துக்கட்டுல வாசல்ல போட்டுக்கிட்டு எங்க பாட்டி கதை சொல்லுவாங்க. பசங்க நாங்க எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு தான் படுத்து தூங்குவோம் அப்படின்னு ராஜேஷ் ரமேஷ் 2 பேரும் பேசிக்கிட்டு தூங்குனாங்க. ஒரு நாள் காலையில லக்ஷ்மையாவும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் வயலுக்கு போகும்போது வழியில இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல மழை பெஞ்சதுல கிணறு குளம் எல்லாம் நிரம்பி இருக்குடா. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இப்படியே இருக்கணும். ஆமாண்டா, அதுக்கு எதுனா ஒரு வழி யோசிச்சாகணும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்குடா. எப்படியோ மழை பெஞ்சு இப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நிற்குதில்ல, நாம ரோடு ஓரமா ஆற்றுக்கு போகிற மாதிரி ஒரு கால்வாயை வெட்டி விட்டோன்னு வச்சுக்கோ. அப்போ மழை பெய்யும் போது தண்ணி எல்லாம் அந்த கால்வாய் மூலமா குளத்துக்கோ ஆற்றுக்கோ போயிடும். அப்புறம் நமக்கு வெயில் காலத்தில் விவசாயம் பண்ணும்போது தண்ணி பஞ்சம் இருக்காது. என்னடா சொல்ற? இது உண்மையிலேயே நல்ல யோசனை தான்டா. யோசனை நல்லா இருந்தா போதாதுடா, அதை உடனே செயல்படுத்தணும். உடனே இதை பற்றி ஊர்க்காரங்க கிட்ட பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அதை செய்வோம். அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவர் இருந்தாரு. ஊருக்காக யார் ஏதாவது நல்ல யோசனை சொன்னாலும் அதை உடனே கேட்டுப்பாரு. அதை செயல்படுத்துறதுக்கு அவரு உதவியும் செய்வாரு. லக்ஷ்மையாவும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் முதல்ல ராமையாவை தான் பார்க்க போனாங்க. அவங்க யோசனை என்ன அப்படிங்கறத அவங்க 2 பேரும் சேர்ந்து ராமையா கிட்ட விவரமா சொன்னாங்க. இது ரொம்ப நல்ல யோசனை தான்ப்பா, எல்லாருக்கும் இது ரொம்ப பயன்படும். இப்படி காலியா இருக்கிற இடத்துல தண்ணி எங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அந்த தண்ணியெல்லாம் வீணா போகாம எல்லாமே குளத்துக்கும் குட்டைக்கும் ஆறுக்கும் போற மாதிரி அவங்க கால்வாய வெட்டி விட்டாங்க. டே ராஜேஷ், உங்க அப்பாவோட யோசனை ரொம்ப நல்லா இருக்குடா. அவரு நம்மள மாதிரி ஒன்றும் படிக்காதவரா இருக்கலாம், ஆனா பெரிய படிப்பு படிச்சவங்கள போல யோசிக்கிறாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் உங்க யோசனைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. இனி எல்லா வெயில் காலம் மாதிரி தண்ணிக்காக நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கிராமத்துல விவசாயத்தை நம்பி வாழ்ந்துக்கு இருக்கிற குடும்பங்கள் நிறையாவே இருக்கு. எப்பவுமே இயற்கையை மட்டும் நம்பாம ஒருவேளை இயற்கை நமக்கு கொடுக்கும்போது அதை வீணாக்காம சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி யோசிச்சோம்னா அது நமக்கு நல்லதாகும். புதுவிதமா நிறைய விஷயங்களை நாம யோசிக்கணும். அதை நல்லபடியா செயல்படுத்தினோம்னா அதுக்கப்புறம் எதுக்காகவும் நாம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது.